என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பேசி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $58,698 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ கடந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கன்சால்டேட்டில் தாங்க ஆயிருக்கு. ஓகேங்களா, கடந்த 3 நாள் நான் சொல்கிறது எட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் ப்ரைஸு கன்சால்டேட் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேண்டலோட ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் ப்ரைஸு இன்னுமே கூட சஸ்டைன் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ட்ராப் ஆனது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டிமாண்ட் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, 58,500லேருந்து 56,500 அந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு லைட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னென்னா ப்ரைஸு இங்கேருந்து கீழே வந்தால் மேபி 59லேருந்து 59 கீழே வந்து ஒரு விக் மாதிரி வந்துட்டு இந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவுக்கு இது நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்தே ப்ரைஸு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதோட இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா 56,500. ஓகேங்களா, இதுக்கு கீழே போகாத வரைக்கும் ப்ரைஸ் இங்கேருந்து டேப் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை ப்ரைஸு 56,500 கீழே போயிடுச்சுன்னா அடுத்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த மிட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ 53,000. ஓகேங்களா, இந்த 55,000லேருந்து 52,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து திரும்பும். ஓகேங்களா, ஒன்று இங்கேருந்து திரும்பணும், இல்லைன்னா இங்கேருந்து திரும்பணும். ஓகேங்களா, ஸோ மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வீக்லி கேண்டலை பார்த்துருவோம் என்னன்றது. ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்மளுக்கு என்ன மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆயிருந்து. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஹேமர் டைப்பில் இருந்தது. மேலே வந்து நேற்று ரிஜெக்ஷன் ஆகி ஒரு டோஜி டைப்பில் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த கேண்டலோட லோ இருக்கு இல்லைங்களா, லோன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,000. இந்த 49,000க்கு கீழே இந்த வாரம் கேண்டல் போகக்கூடாது. ஓகேங்களா, அப்படி போகாமல் ப்ரைஸ் இங்கேருந்து ஷூட் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70K வைக்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 71K வைக்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 70K தான் லாஸ்ட்டாக வந்தாகி. ஸோ இந்த வாட்டி 71K வைக்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டல் இந்த வீக்கு ஃபார்ம் ஆகுறதுக்கு, அதாவது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் இந்த வாரம். ஓகேங்களா, ப்ரைஸ் அதுவும் நம்மளுக்கு இங்கேருந்தே ஷூட் ஆகி மேலே போகுதுன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 71K வந்து 71Kவுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பட் ஆனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஷூட் ஆகணும், ப்ளஸ் இந்த லோவுக்கு கீழே ப்ரைஸு போகக்கூடாது. இந்த லோவுக்கு கீழே ப்ரைஸ் இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது டேஞ்சர் தான். ஓகேங்களா, 49 கீழே போயிடுச்சுன்னா அது டேஞ்சர் தான். ஓகேங்களா, ரைட், அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ தற்போதைக்கு மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெளிவாகவே தெரியும், நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் ப்ரைஸ் வந்து லைட்டாக பவுன்ஸ் ஆகின்னு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்னன்றது. ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்கள் ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.